சாதாரண மருத்துவராக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியானது எப்படி என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு ராமதாஸ் திண்டிவனத்தில் சாதாரண மருத்துவராக தொழில் செய்து வந்தவர் என்று அந்த அறிக்கையில் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்று பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபராகவும் பல்வேறு அறக்கட்டளைகளின் நிர்வாகியாகவும் ராமதாஸ் மாறியது எப்படி என்று பாரிவேந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆயிரக்கணக்கான வன்னியர்களின் கூட்டு முயற்சியில் கட்டப்பட்ட கல்லூரியை ராமதாஸ் தன் குடும்ப சொத்தாக மாற்றிக்கொண்டு விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள பாரிவேந்தர், சிறுபள்ளியில் துவங்கி 45 ஆண்டுகளாக படிப்படியாக முன்னேறி உலக தரம் வாய்ந்த SRM பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய தம்மை குற்றம் சாட்டுவது வேடிக்கையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அகில இந்திய மருத்துவ கவுன்சில் மூலம் SRM மருத்துவக் கல்லூரியை விசாரிக்க வேண்டுமென ராமதாஸ் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள பாரிவேந்தர், இதே மருத்துவ கவுன்சிலின் பரிந்துரையை நிராகரித்து விட்டுதானே அவரது மகன் அன்புமணி 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கி பல கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக CBI-யால் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மதன் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் நீதிமன்றத்தால் விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ள சூழலில் உள்நோக்கத்தோடு தவறான அறிக்கைகளை விடுவது வழக்கை திசை திருப்பும் முயற்சி என்று பாரிவேந்தர் குறை கூறியுள்ளார். யாரோ சில வழிப்போக்கர்கள் பாடும் வஞ்சக பாட்டுக்கு ராமதாஸ் பின்பாட்டு பாட வேண்டாம் என்றும் தமது அறிக்கை வாயிலாக பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார்.